UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. நீட் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் எழுந்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே திமுக தான் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போதுதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என பாஜகவிடம் அதிமுக சொல்ல தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே நீட் தேர்வை தொடர்பாக அதிமுக சார்பில் 2 தினங்களுக்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சட்டப்பேரவையில் விவாதிக்க தயாரா என அமைச்சர் துரைமுருகன் சவால் விடுத்திருந்தார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்று சட்டப்பேரவையில் நீட் விவகாரம் தொடர்பாக என்ன நடந்தது? காரசார விவாதத்தில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்? 2031 வரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு ஏன் தற்போது கூட்டணியை வைத்திருக்கிறீர்கள்? அதே போல நாங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுக்கவில்லை என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி என்று இல்லை என்று 2 மாதத்துக்கு முன்பு கூட பொய் சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்துள்ளீர்கள். இப்போது கூட மொழின்னு சொல்றீங்க. ஆனா மொழி பிரச்சனை வந்தது எப்போது? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதுதான் வந்தது. அப்படி இருக்கும்போது ஏன் காங்கிரஸோடு திமுக கூட்டணி அமைப்பது என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். நீட் தேர்வு குறித்த காரசார விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று சுகாதாரத்துறை சம்பந்தமான மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பதால் யார் ஆட்சி காலத்தில் அதிக மருத்துவக் கல்லூரிகள் வந்தது என்பது குறித்து விவாதம் நடைபெற்றது. அதே போல அமைச்சர் சிவசங்கரும் ஒரு முக்கியமான வடிவேலு காமெடியை வைத்து குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டி பேசினார். அதற்கு அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதே போல 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் குறித்து மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் தேர்வு ரத்தாகி இருக்கும் என்று தமிழக முதலமைச்சர் பேசினார். தற்போது இது குறித்து ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீட் சிக்கலை போக்க அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளதாகவும், நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என சொல்ல அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுதான் தற்போது முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரிடையே நீட் தேர்வு தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை பார்க்கலாம். அரசு கொண்டு வருவதற்கு எல்லாவித தகுதியும் உண்டு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி. ஏமாற்று ஆட்சிக்கு வரல, நாங்களும் ஏமாற்று ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். 2026 மட்டும் இல்ல, 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க. நினைக்கிறேன் நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் எழுந்த நிலையில் முதலமைச்சர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.